ஹலோ மக்களே, இப்போ நம்ம சேனலுக்கு ஒரு அப்டேட் பண்ணியிருக்கேன். என்னங்கிறதுனா, ஆல்ரெடி நம்ம GoPro 6 வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் GoPro 7 நடுவில் வாங்கினேன். அது கொஞ்சம் பிரச்சனையாச்சு. அதனால அதை வேண்டான்னு விட்டாச்சு. இப்போது நம்ம ஒரு GoPro 9 வாங்கியிருக்கோம். இது யூஸ்டு தான், என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்தது தான். அதுதான் இப்போ வாங்கியிருக்கோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். அவர் யூஸே பண்ணல இதை. அவர் எப்படின்னா அவருக்கு கிஃப்டாக வந்தது முன்னாடி பாக்ஸ். நம்ம வேண்டாம், வாங்க இதுக்கப்புறம் கட் பண்ணி மேலே டாப் வியூவில். ஓகே மக்களே, வாங்க அன்பாக்சிங் பண்ணுவோம். ஒரு உடையை கொண்டு வரேன்னா ஓகே, இதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ள திறந்தோடனே GoPro நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. இது GoPro 9. இது ஏன் ரொம்ப ஆர்வப்பட்டேன்னா, நடுவில் 7 வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதோட ஸ்டோரியை கூட நான் சொல்கிறேன். ஒரு எப்படி சொல்கிறது, தெரிஞ்சவங்க தான் செஞ்சுட்டாங்க. இது GoPro 9. இதோட இது எக்ஸ்ட்ரா ஸ்பெக் என்னன்னா, காட்டுறேன் பாருங்க. 20 மெகாபிக்சலு. இங்கே இந்த சைடில் போடுறோம் பார்த்துக்கோங்க என்னென்ன ஸ்பெக் இருக்குன்னு. இல்லை ஃப்ரண்ட் டிஸ்பிளேயும் உண்டு. இது இதுலேயே ஹைப்பர், அதோட நேம் எனக்கு தெரியல. ஹைப்பர் ஸ்மூத்தில் பூஸ்ட் பண்ணிக்கலாம். இதிலே இதில் நிறைய ஸ்பெக் இருக்குது. அதெல்லாம் எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்னென்ன வந்திருக்குங்கிறத தனியாக பார்ப்போம். இதை ஒரு வச்சுட்டு 2 கிளிப்பு வந்துருக்கு. ஒரே ஒரு நெட் தான் இருக்குது. இன்னொரு நெட் எங்கே இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அது அவங்கள்ட்ட கேட்டு பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ் தான் க்ளீனிங் வைப்பிங் கிளாத் இருக்குது, இந்த ஸ்மால் அந்த ஆல்கஹால் வைப்பு. அது சார்ஜிங் கேபிள் எல்லாம் பத்திரமா வச்சுருந்தது பெரிய விஷயம். மேனுவல், அப்புறம் ஸ்டிக்கர் இருக்குது. ஆமாம், ஸ்டிக்கர் இருக்குது. மேனுவல் ஸ்டிக்கர் எடுத்து நம்ம வண்டியில் ஒட்டுவோம். இப்போ என்னடா இவ்வளோ இருக்குது, மைக் அடாப்டர் இல்லையானா? ஆமாம், மறுபடியும் மைக் அடாப்டர் தான் நமக்கு பிரச்சனையாகவே இருக்குது. இவன்ட்டையும் மைக் அடாப்டர் இல்லை. நான் இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருக்கேன். அவங்க துபாயிலேருந்து வந்துட்டு இருக்காங்க. மேபி அவங்க வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்னைக்கு கன்ஃபார்மாக இல்லையாங்கிறத இங்கே இதுக்குள்ளே போகிறேன் பாருங்க. வாங்க இந்த GoProவோட சினிமேட்டிக் வியூவை பாருங்க. இந்த GoProவை அன்பாக்ஸ் பண்ண சினிமேட்டிக் வியூ. இதில் இன்னும் நான் ஃபுட்டேஜ் எடுக்கல. இது நம்ம சேனலுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கேன், பார்ப்போம். இதுக்கப்புறம் ரைடு எங்கே போகிறோங்கிறது ஏப்ரல் லாஸ்ட்டில் தான் கிளம்பணும். அதுக்குள்ளே நடுவில் நிறைய ஒர்க் இருக்குது. நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே போகலாங்கிறது நீங்களும் சொல்லுங்கள். எனக்கு எங்கே போகிறதுன்னு ஐடியாவே இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா தமிழ்நாடு ஹில்ஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட வீடியோஸ் இல்லை, பர்சனலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுவும் இந்த 1 இயரில். மோட்டோ கார்னிவல் போன வீடியோவும் என்கிட்ட ப்ராப்பராக இல்லை, அதனால் போடலை. அது ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன், ஷார்ட்ஸு ப்ளஸ் லைவ் அப்படி போட்டிருப்பேன். நெக்ஸ்ட்டு நம்ம கேரளா சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். கேரளாவில் தேக்கடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, மூணார் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்ம வாகமான் ஹில் ஸ்டேஷன் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அந்த பீச் ஏரியா, வர்க்கலா, கொல்லம், அலப்புலா, அந்த ஏரியா, அந்த சைடு போகணுன்னு ஒரு ஐடியா இருக்குது. கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் அப்டேட் பண்ணிடணும். மைக் அடாப்டர் மஸ்ட்டு வாங்கிடுவேன் நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ கொஞ்சம் நான் ரம்ஜான் டைம்னால கொஞ்சம் செலவெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அதனால தான் ட்ரிப்பும் போகல. நோன்பு வச்சுட்டு எங்கே ட்ரிப்பு போகிறதுன்னு
நம்ம வீடியோவே போடலையே இருக்கோன்னு காட்டுறதுக்காக ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம தலைவர் GoPro 9 வந்து வந்துச்சு. இதை ஃபஸ்ட்டு வந்து இதை நான் ஒன்றும் சொல்லணும், இதை ஃபஸ்ட்டு வந்து நான் வாங்குற ஐடியாலே இல்லை. இப்போது வாங்க வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கோ அப்படின்னு தான் இருந்தேன். ஃப்ரெண்டு நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணேன், GoPro 9 சூப்பராக இருக்குங்க, ஆனால் பட்ஜெட் அதிகமாக இருக்குனாங்க. ஓகே, இது ஏன்னா எனக்கு இவன் வாங்கினது எனக்கு தெரியும், யூஸே பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தது. அதனால் சரி ஓகே நான் வாங்கிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு கொஞ்சம் அமௌண்ட் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக தேவைப்பட்டுச்சு. ஓகே வாங்கிடுவோம் அப்படின்னா வாங்க, இதோட நம்ம ரைடு வீடியோவில் சந்திப்போம். இல்லைன்னா அப்போ குட்டி குட்டி ஷார்ட்ஸ் போடுறேன், பாருங்க.